வடகிழக்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி முதல் தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழையும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் தீரன்நகர், கவுல்பாளையம், பல்லாவரம், பாலிகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நெல்லை மாநகரில் 3வது நாளாக மழை கொட்டி தீர்த்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், சண்முகநல்லூர், பெரும்பத்தூர், புடியம்பட்டி, கடப்பகுளம், அழகாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கொட்டும் மழையில் நபர் ஒருவர் குதூகலமாக ஆட்டம் போட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் சூளகிரி, வேப்பனப்பள்ளி, மகாராஜா கடை, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், குன்னூர், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளான திருவையாறு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், மதுக்கூர், திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பொழிந்தது. தர்மபுரி அருகே மாதேமங்கலம் ஊராட்சியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கின. வருஷம் எல்லா வருஷமும் இந்த டைமான தீபாவளி டைமானவே இந்த இடத்துல தண்ணி கம்பல்சரி வந்துடுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? ஸோ அதுக்கான நடவடிக்கை ஒன்றும் எடுக்கப்பட. திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, மணலி, ஆலத்தம்பாடி, திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குறுவை அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வி. சுப்பையாபுரம் கிராமத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் குருமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். மேலும் கனகா, வசந்தா, சென்னக்காள் ஆகியோர் காயமடைந்தனர். பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கோடி தமிழக மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இயல்பு அல்லது இயல்பை விட சற்று குறைவாக இருக்கிறதுக்கான கணிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழையும், கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது.